அனைவருக்கும் வணக்கம். தமிழக எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை இன்னைக்கு அதிரடியாக சென்னையில் வச்சு கைது செய்திருக்கிறாங்க. இது தமிழகம் முழுவதையும் பயங்கரமான ஒரு பதற்றத்துக்கு உள்ளாக்கி இருக்குது அப்படின்னே சொல்லணும். உதயநிதி ஸ்டாலின் அவர்களை எதுக்காக கைது செய்தாங்க, அவர் அப்படி என்ன செய்தாரு, இதனுடைய பின் விளைவுகள் எப்படி இருக்கும், இதை பற்றி தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம் நண்பர்களே. வாங்க. கடந்த 3 மணி நேரமாக பயங்கரமான ஒரு டிராமா ஓடிட்டு இருந்தது. எதிர்க்கட்சி தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய வீட்டில் சென்னை ஆணையராக இருக்கிறார் இல்லையா திரு அமல்ராஜ் அவர்கள், அவருடைய தலைமையிலான ஒரு டீம் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீலாங்கரையில் இருக்கிற அவருடைய வீட்டுக்கு போயிருக்கிறாங்க. நீலாங்கரை வீட்டுக்குள்ளே போனவங்க இந்த மாதிரி நாங்கள் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வன்மமாக பேசியிருக்கிறாரு, அது தொடர்பாக அவரை விசாரணைக்கு அழைச்சிட்டு போகிறோம், அவரை அரெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி அவங்க அறிவிக்கிறாங்க. அவங்க வீட்டுக்கு வர்ற செய்தி தெரிஞ்ச உடனேயே முன்னாள் அமைச்சர்கள் சேகர் பாபு, மா சுப்பிரமணியம் உள்ளிட்ட பலரும் அங்கே விரைந்து வராங்க. அங்கே போலீஸார் வரும்போதே அவங்களும் அங்கே இருந்திருக்கிறாங்க. அவங்க பயங்கரமான ஆர்குமெண்ட் பண்ணுறத லைவாக டிவியில் ஓடிட்டு இருக்கிறத நாம் பார்க்க முடிஞ்சுது. ரொம்ப நேரமாக திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் டாய்லெட்டில் இருக்கிறாரு, காலை கடனை கழித்து கொண்டிருக்கிறாரு, அதை முடிச்சுட்டு நீங்கள் அரெஸ்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி போலீஸாரை இப்படி ஒரு காரணத்தை சொல்லி ரொம்ப நேரமாக அவங்கள காத்திருக்க வச்சாங்க. கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரத்துக்கு பிறகு ஒரு வழியாக திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களை அரெஸ்ட் பண்ணி அழைச்சிட்டு போகிறாங்க போலீஸ்காரங்க. இப்பொழுது அது லைவாக எல்லா சேனல்லையும் ஓடிட்டு இருக்கிறத பார்க்குறோம். சென்னையிலிருந்து தஞ்சாவூருக்கு அழைச்சிட்டு போய் அங்கே கோர்ட்டில் அவரை ஒப்படைக்க போகிறதாக செய்திகள் வெளியாகி இருக்குது. இதில் தஞ்சாவூருக்கு தரை மார்க்கமாகவே அவரை கார்லேயே அழைச்சிட்டு போகிறது அப்படின்னு போலீஸார் சொல்லியிருக்கிறாங்க. திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களை அரெஸ்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிற செய்தி காட்டு தீயாக பரவ உடனடியாக திமுக காரங்கள்லாம் நூற்றுக்கணக்கான ஆட்கள் உடனடியாக அவருடைய இல்லத்துக்கு முன்னாடி குவியறாங்க. அதற்கு பிறகு போலீஸார் ஒரு வழியாக அவரை அரெஸ்ட் பண்ணி வெளியில் கூட்டிகிட்டு வராங்க இல்லையா. வந்த பிறகு ஈசிஆர் ரோடில் வச்சு ரோடை மறிக்கவே செய்கிறாங்க திமுக காரங்க. இன்னும் இந்த ரோடு மறியல் ஆங்காங்கே நடந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். வெகு நேரமாக ஈசிஆர் ரோடில் அந்த வண்டியை நவுறதுக்கே போராட்டமாக இருந்தது அப்படிங்கிற பார்க்குறோம். திமுக காரங்க திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களை அரெஸ்ட் பண்ணதை எதிர்த்து பல இடங்களில் இன்னைக்கு தமிழகம் முழுவதும் போராட்டங்களில் ஈடுபட ஆரம்பிச்சிருக்கிறாங்க. திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பெண்களை பற்றி இழிவாக பேசினாரு அப்படின்னு சொல்லி அவர் மேலே பெண் வன்கொடுமை சட்டத்தின் கீழே அவரை அரெஸ்ட் பண்ணியிருப்பதாக போலீஸார் தெரிவித்தாங்க. இனி கோர்ட்டில் போய் அவங்க அவரை ஒப்படைச்சு அங்கே அவங்க ரிப்போர்ட் பண்ணும்போது தான் எக்ஸாக்டாக இவங்க என்னெல்லாம் திரு உதயநிதி ஸ்டாலின் மேலே எஃப்ஐஆரில் இன்க்ளூட் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரும். சென்னையிலேருந்து கிட்டத்தட்ட 300 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற தஞ்சாவூருக்கு இவங்க சாலை மார்க்கமாக திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களை அழைச்சிட்டு போகிறாங்க அப்படிங்கிறதே ஒரு ஆச்சரியகரமான விஷயமாக இருக்குது நமக்கு. ஏன்னா திமுக காரங்க இந்த 300 கிலோமீட்டர்லையும் வழிநெடுக ஆர்ப்பாட்டம் செய்ய, போராட்டம் செய்ய, சாலை மறியல் செய்வதற்கான ஒரு வாய்ப்பை இந்த தாவேக அரசாங்கமே ஏற்படுத்தி கொடுக்குதோ அப்படிங்கிற ஒரு ஐயப்பாடும் நம்ம மனசில் எழாமல் இல்லை. திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசினதை நம்ம இங்கே போட முடியாத நண்பர்களே, அதை பற்றி பேசக்கூட முடியாது. ரொம்ப தரக்குறைவாக தான் பேசியிருந்தார், ஒரு டபுள் மீனிங்கில் அவர் பேசியிருந்தார் அப்படிங்கிறது தெளிவாகவே உணர முடியுது. அவர் தமிழக முதல்வரையும் இன்னொரு நடிகையையும் அவர் மறைமுகமாக இந்த மாதிரி பேசினார் அப்படிங்கிறதான் குற்றச்சாட்டு. அதனால தான் அவரை பெண் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழே கைது செய்கிறோம் அப்படின்னு சொல்லி போலீஸார் அறிவிச்சிருக்கிறாங்க. இந்த விஷயம் இப்பொழுது நேஷனல் மீடியாலையும் பிக்கப் பண்ணி இந்தியா முழுவதும் பயங்கர பரபரப்பாக ஓடிட்டு இருக்குது நண்பர்களே. அதற்கு பல காரணங்கள் இருக்குது. மிக முக்கியமானது என்ன அப்படின்னா, திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தமிழகத்துடைய எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிறாரு. அது மட்டுமல்ல, நாளைக்கு தமிழகத்துடைய பட்ஜெட் கூட்டத்தொடர் தொடங்குது. இதையெல்லாம் வைத்து நம்ம பார்க்கும்போது தமிழக அரசு ஒரு
தவறான ஒரு டைமிங்கை இந்த அரசுக்கு கையில் எடுத்துடுச்சோ அப்படின்னு தோணுது நமக்கு. பேட் டைமிங் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இருக்க முடியாது. அது மட்டும் இல்லை, தமிழக அரசு எடுத்திருக்கிற இந்த முடிவு சரியானதா தவறானதா அப்படிங்கிறதெல்லாம் கோர்ட்டு தீர்மானிக்கும் அப்படின்னு நம்ம சுலபமாக சொல்லி கடந்து விடலாம். ஆனால் தமிழக அரசு எடுத்திருக்கிற இந்த நடவடிக்கை அவசியமானதா, திமுகவுக்கு எதிராக இது தேவையான ஒரு விஷயமா, திமுகவுக்கு இது உயிர் கொடுக்கிற விஷயமாக மாறுமா அப்படிங்கிறதான் இப்பொழுது பெரிய விவாதமாக மாறியிருக்குது. நண்பர்களே, உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும், தமிழக முதல்வராக திரு விஜய் அவர்கள் பதவியேற்று கொண்ட பிறகு முழுக்க தமிழகத்துடைய அரசியலையே புரட்டி போட்டுட்டாங்க அப்படிங்கிறதா உண்மை. திமுகவும் அதிமுகவும் மக்கள் மனதிலிருந்து காணாமையே போயிருச்சு. கிட்டத்தட்ட மக்கள் திமுகவையும் அதிமுகவையும் மறந்துட்டாங்க அப்படின்னே சொல்லணும். திரு விஜய் அவர்கள் தான் இன்னைக்கு பிரதானமாக இருக்கிறாரு. திரு விஜய் அவர்கள் செய்கிற எல்லா நடவடிக்கைகளையும் இந்த 2K கிட்ஸ்ன்னு சொல்றாங்க இல்லையா, அந்த 2K கிட்ஸுக்கு இடையில இது பயங்கர பிரபலமாக பரபரப்பாக பேசப்படுது. அவர் நின்னாலும் சரி, உட்கார்ந்தாலும் சரி, ஒரு பக்கம் போராடினாலும் அங்கே அத்தனை கூட்டம் கூடுது. அவருக்கு அவ்வளவு பாப்புலாரிட்டி இருக்குது அப்படிங்கிற பார்க்குறோம். குறிப்பாக இந்த ஜென்சி கிட்ஸுக்கு இடையே இந்த ஒரு கான்ஃபிடன்ஸ் தாவேகாவை தவறு செய்ய எத்தனித்திருச்சா அப்படிங்கிற ஒரு கேள்வியை நம்ம கேட்காம இருக்க முடியாது. இதற்கு முன்னாடி தமிழகத்தில் இதே போல எதிர்க்கட்சி தலைவர்கள் கைது செய்யப்பட்ட நாடகங்களை எங்களுடைய வாழ்நாளில் நாங்கள் பார்த்துருக்குறோம். திரு கலைஞர் அவர்கள் அரெஸ்ட் ஆனது இன்றைக்கு வரைக்கும் எங்கள் கண்ணில் ஓடிக்கிட்டே தான் இருக்குது. அதே போல் செல்வி ஜெயலலிதா அம்மையார் அவர்களை கலைஞர் அரெஸ்ட் பண்ணார் இல்லையா, அதுவும் கூட இன்றைக்கு வரைக்கும் ஒவ்வொருத்தருக்கும், எங்கள் ஜென்ரேஷனை பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஞாபகம் இருக்கும். அதனுடைய பின்விளைவுகள் எல்லாம் எப்படி இருந்தது அப்படிங்கிறது தான் இப்போ தாவேக அரசு தெரிஞ்சு கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பொதுவாக இந்த மாதிரி பெரிய தலைவர்களை, எதிர்க்கட்சி தலைவர்களோ அல்லது ஆளுங்கட்சியில் இருக்கிற பெரிய தலைவர்களையோ ஏதேனும் காரணம் காட்டி இப்படி அரசு செஞ்சாங்க அப்படின்னா அதற்கு கண்டிப்பாக ஒரு பேக்லாஷ் இருக்கும், ஒரு சிம்பத்தி வேவ் அவருக்கு ஆதரவாக போகும் அப்படிங்கிறதான் உண்மை. ஜெயலலிதா அம்மையார் இரவோடு இரவாக கலைஞர் அவர்களை அரெஸ்ட் பண்ணபோது அன்றைக்கு ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் பாப்புலராக தான் இருந்தாங்க. ஆனால் கலைஞர் அவர்களை அரெஸ்ட் பண்ண பிறகு மக்களுடைய அனுதாபம் பூரா கலைஞர் சைடு திரும்பிச்சு. அடுத்த எலெக்ஷனில் கலைஞர் பெருத்த வெற்றி அடைஞ்சார். அதே போல் கலைஞர் ஆட்சியில் இருக்கும்போது தான் முதல்ல ஜெயலலிதா அம்மையாரை அரெஸ்ட் பண்ணுறாரு. கலைஞர் அவர்கள் ஜெயலலிதாவை அவமானப்படுத்தி அதற்கு பிறகு அவங்கள அரெஸ்டும் பண்ணி உள்ள வைக்கிறாங்க. அதற்கு பிறகு பார்த்தோம்னா கலைஞர் அவர்கள் மேலே இருந்த அந்த ஒரு நல்லெண்ணம் பிறகு ஜெயலலிதா அம்மையார் மீது அனுதாபமாக மாறி அடுத்த எலெக்ஷனில் அவங்க பெருவாரியான வெற்றியை பெற்றதை பார்த்தோம். இது தமிழகத்தில் மட்டுமில்லை நண்பர்களே, பிற மாநிலங்களையும் இதை நம்ம பார்க்க தான் செய்கிறோம். அதாவது ஒரு ஊழல் பண்ணி ஒரு மோசமான ஒரு கேஸில் கோர்ட் அவங்கள அரெஸ்ட் பண்ண சொல்லி அவங்க கைதானாங்க அப்படின்னா இப்போ கடைசியாக ஜெயலலிதா அம்மையாரும் சசிகலாவும் கைதானாங்க. அந்த மாதிரியாக இருந்தால்தான் மக்களுடைய ரியாக்ஷன் வேறையாக இருக்குது. ஆனால் அப்படி எதுவும் இல்லாமல் இந்த மாதிரி ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி கோர்ட்டுடைய உத்தரவு அல்லது கோர்ட்டுடைய தீர்ப்பு இல்லாமல், ஒரு வழக்கில் கோர்ட்டு தீர்ப்பு கொடுக்காம ஆளுகிற அரசாங்கம் இப்படி எதிர்க்கட்சி தலைவரை அரெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அதனுடைய பின்விளைவுகள் வேறு விதமாக தான் இருக்குது. மக்களுடைய அனுதாபம் அந்த அரெஸ்ட் ஆனவங்கள் பக்கம் திரும்புது அப்படிங்கிறத பார்க்குறோம். இன்றைய அரசியல் சூழலை தமிழகத்தில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா திமுகவையும் அதிமுகவையும் மக்கள் மறக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிறதான் உண்மை. எங்கள் ஜென்ரேஷன் வேணுன்னா கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் இன்றைய ஜென்சி கிட்ஸு, இளைய தலைமுறையெல்லாம் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் சமாதி கட்டி விட்டதாகவே அவங்க நினைக்கிறாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் இந்த அரசு நடந்திருக்குது. உங்களுக்கு தெரியும் நண்பர்களே, திரு விஜய் அவர்கள் நம்முடைய முதல்வராக பதவியேற்று கொண்டதில் இருந்தே திமுக அண்ட் ஏடிஎம்கே ரெண்டுமே தே ஹவ் பிகம் இர்ரெலவெண்ட் அப்படிங்கிறது தான் உண்மை. தமிழக அரசியலில் தே ஹவ் பிகம் இர்ரெலவெண்ட். அதுவும் பார்த்தோம்னா அதிமுக கூட சரி முடிஞ்சு போச்சு அப்படின்னு எங்கள் ஜென்ரேஷனே கூட மக்கள் ஏற்றுக்கிட்டாங்க. ஆனால்
திமுக வந்து போராடிக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். தே வாண்ட் த லைம் லைட். எப்படியாவது செய்தியில் தாங்க இருக்கணும், மக்கள் நம்மளை மறந்துடக்கூடாது அப்படின்னு திமுக காரங்க நித்தமும் போராடிக்கிட்டே இருக்கிறத நம்ம கவனிச்சுக்கிட்டே தான் வந்தோம். அவங்க என்னென்னமோ செய்தாங்க, ஆனால் அதற்கெல்லாம் கூட மக்கள் வந்து அவங்கள திரும்பி கூட பார்க்கல. அவங்க எப்படியெல்லாமோ ஸ்டண்ட் அடிச்சும் கூட மக்கள் வந்து அவங்கள திரும்பி கூட பார்க்கல. இன்ஃபேக்ட் மக்களுடைய ரேடார் ஸ்கிரீன்லேயே திமுக வரல அப்படின்னு தான் சொல்லணும். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தாவேகா அரசு எதிர்க்கட்சி தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களை அரெஸ்ட் பண்ணது, அதில் நியாயம் இருக்கா நியாயம் இல்லையா, அது சரிதானா இல்லையாங்கிறதெல்லாம் பிறகு கோர்ட் முடிவு செய்யும். ஆனால் அரசியல் ரீதியாக பார்த்தோம் அப்படின்னா இப்படி தாவேகா அரசு இவரை அரெஸ்ட் பண்ணதன் மூலமாக திமுகவுக்கு ஒரு புத்துயிரை கொடுத்துருச்சு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அதாவது வெள்ளத்தில் அடிச்சுக்கிட்டு போயிட்டு இருந்த மனுஷனுக்கு பிடிச்சு நிற்கிறதுக்கு ஒரு ஆதாரத்தை கொடுத்துருச்சு தாவேகா அரசு அப்படின்னு தான் சொல்லுவேன். தாவேகா அரசு பொறுப்பேற்று ஒரு சில மாதங்கள் தான் ஆகுது. மே மாதம் வந்தாங்க, இப்போ என்ன ஜூன் ஜூலை ஆகஸ்ட் 3 மாதம் தான் ஆகுது. அதற்குள்ளாக அவங்க இவ்வளவு பெரிய ஒரு விஷயத்தை செய்திருப்பது தாவேகா அரசுக்கு ஏற்பட்டிருக்கிற முதல் மிகப்பெரிய சர்க்கிள் அப்படின்னு தான் சொல்லுவேன். இது வந்து திமுகவுக்கு, அதாவது டிஎம்கே வாஸ் டைங் எ நேச்சுரல் டெத் அப்படிங்கிறதான் உண்மை. அப்படிப்பட்ட திமுகவுக்கு இவங்களே தாவேகாவே திரு விஜய் அவர்களே உயிர் கொடுத்துட்டாரு அப்படிங்கிறதான் உண்மை. இந்த சந்தர்ப்பத்தை திமுக வேஸ்ட் பண்ணாது அப்படிங்கிறத நான் எழுதி வேணாலும் தரேன் நண்பர்களே. நீங்கள் வேணால் பாருங்கள், திமுகவுக்கு இருக்கிற அனுபவங்கிறது இங்கே யாருக்குமே கிடையாது. அவங்க அந்த அளவுக்கு அரசியலில் பழுத்த அனுபவம் கொண்டவங்க. அவங்களுக்கு இத்தனை காலமாக 3 மாதமாக போராடுறாங்க, ஒரு துரும்பு கூட கிடைக்கல திரு விஜய் அவர்களுக்கு எதிரான ஒரு மனநிலையை உருவாக்குறதுக்கு. ஆனால் இப்போ வந்து திரு விஜய் அவர்களே அவர்களுடைய ஆட்சியே ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்குது, ஒரு அருமையான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை திமுக கொடுத்துருக்குது. இதை மேக்சிமம் யூட்டிலைஸ் பண்ணிடுவாங்க, இதை முடிந்த அளவுக்கு அவங்க பயன்படுத்திடுவாங்க அப்படிங்கிறது தான் உண்மை. திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய அரெஸ்ட் திமுகவுடைய ஒரு எழுச்சிக்கு வித்திடும் அப்படின்னு தான் நாம் கருதுகிறோம். திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய அரெஸ்ட் தொடர்பாக நடக்கிற விஷயங்களை உடனுக்குடனே நாம் உங்களுக்கு கொண்டு வரோம் நண்பர்களே. இந்த விஷயத்தை பற்றிய உங்களுடைய கருத்தை சொல்லுங்கள். மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிற நண்பர்களே. நன்றி, வணக்கம், பை பை.